சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப நாம் வரும்போது ஒரு பேரிச்சம்பழ கொட்டை ஒன்று எனக்கு கீழே கிடந்துச்சு. அப்ப நானும் பேரிச்சம்பழ கொட்டையை நினைக்கல, நான் சப்பாத்தால தட்டிட்டு விட்டேன். என்னமோ பள்ளிக்கு கிடக்கு போல இருக்கேன்னு நான் சப்பாத்தால தட்டையும் தான் எனக்கு விளங்கிச்சு இது பேரிச்சம்பழ கொட்டைன்னு. பேரிச்சம்பழத்துக்கு மரியாதை கொடுக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அக்ரிமு அம்மாத்திக்கும் என்று ஒரு ஹதீஸ் வருது. அக்ரிமு அம்மாத்திக்கும். அம்மத்தண்டா என்ன தம்பி? மாமியா அம்மத்தண்டா? கொஞ்சம் மாமி தானே? அக்ரிமு அம்மாத்திக்கும், உங்களுடைய மாமிமார்களை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய மாமிமார்களை கண்ணியப்படுத்துங்கள். பொன் தருவாக என்றா மாமிமார் கண்ணியப்படுத்தினா தான் மகளை தருவாங்க என்ற கண்ணியப்படுத்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுல சொல்லல, பேரிச்சம் பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி என்று குறிப்பிடுகிறார்கள். அக்ரிமு அம்மாத்திக்கும், உங்களுடைய மாமிமார கண்ணியப்படுத்துங்கள், சங்க செய்யுங்கள் என்றால் பேரிச்சம் பழத்துக்கு சங்க செய்யுங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சதுக்கு பிறகு படைச்சிட்டு கொஞ்சம் மண் மிஞ்சிச்சு. அந்த மண்ணால பேரிச்சம் மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு விட்டான். அப்ப வாப்பாட சகோதரி யாரு? ஆறு மாமி. அந்த வகையில மாமியை கண்ணியப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தவிர உங்களோட பெற்ற வாப்பாட ராத்தாவை கண்ணியப்படுத்துங்க என்று சொல்லல. பொன் தருவா என்பதற்காக வேண்டி சொல்லல. அதை விளங்கிங்க.